ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க பார்த்துட்டு போடுற கமெண்ட்ஸ், கேட்குற கேள்விகள் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நெறைய பேரு நெறைய கேள்விகள் கேட்டு இதுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் குடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. வருகிற நாட்கள்ல கர்த்தருக்கு சித்தமானால் சகோதரன் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இதுக்கு பதில் கொடுக்க நாங்க முயற்சி செய்றோம். நாங்க எப்பவும் கேட்கிறபடி எங்க ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சகோதரன் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவருடைய அந்த வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதான சேனலையும் பாருங்க. அதுலயும் இந்த மாரி காரியங்கள் எல்லாமே வருது. இன்னைக்கு பிரதர் ரூவன் நம்மோடு வந்திருக்கிறாங்க. வாங்க அவர்ட்ட நம்ம கேள்விகளை கேட்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். Praise the Lord. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். Once again, thank you for your invitation. ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரோகிராம் ஏற்கனவே பேசினபடி தான். ஆரம்பிக்கும்போது அற்புதமான ஆரம்பமா இருந்துச்சு. இன்னைக்கு ஏறக்குறைய 36 எபிசோட் போற அளவுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இப்போ நேயர்கள் கேட்கிற கேள்விகள்லாம் பார்க்குறீங்களா நீங்க? பயங்கர டீப்பா இருக்கு. நெறைய கேள்விகள்லாம் உட்காந்து திருப்பி படிக்கணும் போல இருக்கு. நெறைய விஷயங்கள்லாம். அந்த மாரி இருந்துச்சு. நீங்க எப்படி அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்றீங்க நீங்க? இன்னும் நெறைய ஜெபிக்கணும்னு நெனைக்கிறேன். நெறைய ஜெபம் பண்ணணும், நெறைய படிக்கணும் போல. இப்ப நாம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்? எந்த டாபிக் உள்ள போறோம்? ஷூர். இன்னைக்கு டாபிக் போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா கேட்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க கேள்வி கேட்கிறேன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கு. அதாவது நான் நெறைய பேர் கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்கேன். நீங்க கேள்வி கேட்கும்போது மட்டும் தான் நான் ரொம்ப யோசிக்கிறதா. உங்களுடைய மினிஸ்ட்ரியில இருந்து தான் கொஸ்டினே. கேளுங்க. உங்களுடைய மினிஸ்ட்ரியோட ஸ்பெஷலைசேஷன் எஸ்கட்டாலஜின்னு நீங்க சொல்லவும் செஞ்சிருக்கீங்க. நம்ம நெறைய லாஸ்ட் டேஸ பத்தி நீங்க நெறைய பேசி நான் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கொஸ்டின் ஒருத்தர் என்ட்ட பேசும்போது சொன்னாரு. இப்போ கடைசி காலம்னு நம்ம சொல்றோம். அப்போ மேரேஜ் பண்ணக்கூடாதா? இல்லாட்டி வேலைக்கு போகக்கூடாதா? படிக்கக்கூடாதா? இல்லாட்டி நடைமுறையா செய்ற வேலையெல்லாம் எதுக்கு செய்யணும்? நான் இன்னைக்கும் கடைசி காலத்துக்கு வந்துட்டோம்ல. அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலையில சில பேர் வராங்க. அதுக்கு என்ன நெனைக்கிறீங்க? நீங்க உங்களுடைய இல்ல நாங்க கொஞ்சம் விளையாட்டா சொல்லுவோம். பட் அது உண்மைதான் அதுல. என்னன்னா, இயேசு இன்னைக்கு வருவார்ன்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்காக நாளைக்கு நீங்க மாவாட்டாம இருக்க போறதில்ல. இல்லையா? நாளைக்கு சாப்பிடுறதுக்கான ப்ரிப்பரேஷன பண்ணி வச்சுட்டு நீங்க படுப்பீங்க. வந்தார்னா போயிற போறோம். வராட்டி நாளைக்கு தோசை சுட்டு சாப்பிட போறோம். அவ்வளோதான். நான் ஒரு சிம்பிளா புரியறதுக்காக எப்பவும் சொல்லுவேன் இந்த மாதிரி. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பார்க்குற வேலைய நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். இதுல ஆர்டர் வரப்போறாருன்றதுக்காக நம்ம பாட்டுக்கு எந்த வேலையும் பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ட்ரூ நீங்க அழகா சொன்னீங்க. ஏன்னா சில பேர் என்ன நெனைக்கிறாங்க, நெறைய பேர் என்ட்டயே பேசிட்டாங்க. இப்ப நீங்க இந்த லாஸ்ட் டேஸ பத்தி பேசுறவங்க ரொம்ப நெகட்டிவிட்டிய ப்ரமோட் பண்றாங்க. அது ஆக்சுவலி தவறான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, லாஸ்ட் டேஸ பத்தி சொல்லும்போது, அதோட நிப்பாட்டியிருந்தோம்னா, நெகட்டிவிட்டிய சொல்றேன்னு கூட இவங்க சொல்லலாம். அதுல ஒரு பெரிய ஹோப்ப தானே நம்ம குடுக்குறோம். இல்ல லாஸ்ட் டேஸ்ங்கிறது ஏன் அவங்களுக்கு நெகட்டிவிட்டியா வருதுங்கிறதே எனக்கு இன்னுமே புரியாம தான் இருக்கு. ஒரு விஷயத்துல. அதாவது நீங்க கேட்குற கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். பட் டாபிக் ஆரம்பிச்சதுனால நான் கேட்குறேன். இப்போ ஒரு கிளாஸ்ல எக்ஸாம்ங்கிறது நெகட்டிவிட்டியா? பாசிட்டிவிட்டியா? பாசிட்டிவா தான் நான் பார்க்குறேன். முடிச்சா தானே அடுத்த கிளாஸ்க்கு போ முடியும். ஆமா. அதுதானே அதனுடைய மோட்டிவ். அந்த எக்ஸாமுடைய மோட்டிவ் நான் இதுவரைக்கும் படிச்சதுல நான் தேறி இருக்கேன்னா, அடுத்த கிளாஸ் போறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறது தானே. அப்ப எக்ஸாம் இல்லாட்டி, அது எப்படி சரியாக மாறும்? ஒரு டீச்சர் எக்ஸாமுக்கு படிங்கடான்னு சொல்றது நெகட்டிவான ஒரு விஷயமா? கரெக்ட். இத விட்டுட்டு நெறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க நெகட்டிவா பேசுறாங்க. அழிவ பத்தியே பேசுறாங்க. ஐ திங்க் அது கரெக்ட்டா புரியாதனால அவங்க இந்த கேள்வி வருதுங்கிற அவங்களுக்கு நான் எப்படி எடுத்துப்பேன்னா, அவங்க இன்னும் ரெடி ஆகல. அந்த வருகைக்கு அவங்க ரெடி ஆகல. இப்ப நான் எங்க அப்பா ஒரு 10 வருஷமா ஊர்ல இருக்காரு. வெளியூர்ல இருக்காரு. எங்க அப்பாவ நான் பார்க்க முடியல. இப்ப மாரி ஒரு வீடியோ காலிங் அந்த மாரிலாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பாவ என்னால பார்க்க முடியல. 10 வருஷம் கழிச்சு எங்க அப்பா வராரு. வராருங்கிறது எனக்கு சந்தோஷத்த குடுக்குமா? எங்க அப்பா வந்தவுடனே என்ன ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கேட்பாரு. எங்க அப்பா வந்தவுடனே இதா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நெகட்டிவா குடுக்குமா? எல்லாத்தையும் தாண்டி எங்க அப்பாவ பார்க்குற ஆசை எனக்கு இருக்கும்ல. அப்ப வருகைங்கிறது அப்படித்தானே நான் பார்க்கணும். பார்க்க பயப்படுறவன் யாரு பயப்படுவான்னு பைபிள்ல ஆண்டவரே சொல்றாரு. அவர் வரும்பொழுது ஒழுங்கா வேலை செய்யாத வேலைக்காரன் தான் பயப்படுவான்னு அவர் சொல்றாரு. ட்ரூ. அதனால அவங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. அழகா சொன்னீங்க. நல்ல கிளாரிஃபிகேஷன் அநேகருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு நான் நம்புறேன். 2000 வருஷமா பார்க்காத எங்க அப்பாவ நான் பார்க்க ஆசைப்படுறேன். எங்க
மூத்த சகோதரர்கள் அப்போஸ்தலர்கள்லாம் பார்க்க ஆசைப்பட்ட எங்க அப்பா ரிட்டர்ன். அவர் வரப்போறாரு. நான் பார்க்க சந்தோஷமா தானே இருக்கணும். எதிர்பார்த்து தானே இருக்கணும். அத வந்து இவங்களுக்கு அந்த அந்த வியூல அவங்க அத பார்க்கல போல. வந்து அடிப்பாரோ, உதைப்பாரோ, குத்துவாரோன்ற மைண்ட் செட்லயே இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அது. சரி பிரதர், ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து உங்கள்ட்ட கேட்கணும். நம்ம டிஸ்கஸ் பண்ணதில, பார்த்ததில வச்சு தான் நான் உங்கள கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு சயின்டிஸ்ட் நெறைய பேர் இருக்காங்க. நெறைய புக்ஸ் எழுதுறாங்க. நெறைய தாட்ஸ் குடுக்குறாங்க. எல்லாம் குடுக்குறாங்க. இவருடைய மோட்டிவ், மிக முக்கியமான மோட்டிவ் எனக்கு பார்த்தோம்னா, ஒரு காட ரிஜெக்ட் பண்ணக்கூடியதான மோட்டிவாவே எனக்கு எனக்கு படுது அது. காட இல்ல, காடு காட் தேவையில்ல, காட் இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் படுது. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க அத? ஷூர். ஆக்சுவலி இது அ நான் நெறைய விஷயத்த பார்க்கும்போது வரைக்கும் இது ரொம்ப பிடிபடல. காட்ஸ் லைட்ல ஆண்டவர் ஒரு நாளு இத புரிய வச்சாரு. நெறைய சயின்டிஸ்ட் இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ நீங்க பாருங்க. ஸ்க்ரீன்ல பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு அவர் ஃபேவரைட். ஹாக்கின் சொல்றாரு. அவர் சொல்றத நீங்க ஸ்க்ரீன்ல பாருங்களேன். "ஒன் கான்ட் ப்ரூவ் தட் காட் டசன்ட் எக்ஸிஸ்ட். பட் சயன்ஸ் மேக்ஸ் காட் அன்னெசசரி. தி லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் கேன் எக்ஸ்ப்ளைன் தி யுனிவர்ஸ் வித்தவுட் தி நீட் ஆஃப் எ கிரியேட்டர்." என்ன சொல்ல வர்றாரு? கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்ல. சயன்ஸ் அவருடைய வேலை இல்லாம ஆக்கிருச்சு. இவர் இப்படி சொல்றாரா? அடுத்து இன்னொருத்தர் சொல்றத பாருங்க. காரஸ் சொல்றத பாருங்க. "யூ டோன்ட் நீட் எ டெய்டி டு கிரியேட் எ யூனிவர்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ரிலேட்டிவிட்டி கேன் ப்ரொடியூஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் நத்திங்." இப்படி நீங்க ஒருத்தரா ஸ்டேட்மெண்ட் சொன்னதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி, இவங்க காட ரிஜெக்ட் பண்றாங்க ஒண்ணு. இது ஒரு சைடு ஆஃப் த காயின். இன்னொரு சைடு ஆஃப் த காயின் இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு புது விதமான கடவுள உருவாக்குறாங்க. ஆல்டர்னேட் காட். ஆல்டர்னேட். இந்த கடைசியில நீங்க பாருங்களேன். ஒரு பிரிட்டிஷ் பயாலஜிஸ்ட் சொல்றாரு பாருங்க. "வி ஆர் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ரீப்ளேசிங் மித்தாலஜி வித் சயன்ஸ். தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் டசன்ட் நீட் எ டெய்டி." டெய்டினா உங்களுக்கு தெரியும் காடுங்கிறது குறிக்கிறதான பதம். நாங்க காடுங்கிற ஒரு ஆள ரீப்ளேஸ் பண்றோம். அந்த இடத்துக்கு வேற ஒன்ற கொண்டு வரோம். அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தின் அடிப்படையாக இருக்கிற ஒரு கட்டமைப்பு. இது ஆக்சுவலி தானியேல்லே நம்ம வாசிக்கிறோம். தானியேல் 11:37ல வாசிக்கிறோம். இது கடைசி காலத்த பத்தி குறிக்கிறதுங்கிறது, மொத்த அதிகாரத்தையும் படிச்சாங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். "அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும், ஸ்திரீகளின் சிநேகத்தையும், எந்த தேவனையும் மதியாமலும், எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி, அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும், வெள்ளியினாலும், ரத்தினங்களாலும் உச்சிதமான வஸ்துவினாலும் கனம் பண்ணுவான்." இது வந்து கடைசி காலத்த குறிச்ச ப்ராஃபஸி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு வார்த்தை பாருங்களேன். தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவன். ஆக்சுவலி உங்களுடைய ப்ரோகிராம்ல நான் பார்த்தேன். சமீபத்தில இந்த ஏஐ பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. இப்போ இந்த ஏஐ எல்லாமே நீங்க எடுத்தீங்களேன். இது எல்லாமே அறிவு சார்ந்தது தானே. ஆமா. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, காடுங்கிற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி, அறிவாற்றலினால் உருவாகிற ஏதோ ஒரு விஷயத்த, இல்லாட்டி மனுஷ ஞானத்தினால் உருவாகிற ஏதோ ஒரு விஷயத்த, காடுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா கொண்டு வராங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் 100 இயர்ஸ்ல இது வந்தது. அதாவது இவங்க வந்துட்டு காடுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா இவங்க ஒண்ணு உருவாக்க நினைக்கிறாங்க. ஆமா. அது அறிவு சார்ந்ததாக, நாலேட்ஜ்ஃபுல்லாக, சயின்டிஃபிக்கலாக பார்த்துக்கிறாங்க. அப்படி வச்சு பார்த்துக்கிறாங்க அத. அப்படி வச்சு பார்க்குறாங்க. இவங்க தெரிஞ்சு பண்றாங்களா? தெரியாம பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க தெரிஞ்சு தான் பண்றாங்க. ஏன்னு சொன்னா, நான் இந்த கேள்விய ஆரம்பத்தில நீங்க கேட்கும்போது கூட எனக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. அப்புறம் எனக்குள்ள தோன்றது என்னன்னா, இப்போ காட் இருக்கிறாருங்கிறதுக்கு நம்ம சயின்ஸையும் எடுத்துக்கிறோம், மத்த விஷயங்களையும் எடுக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள எடுக்கிறோம். அதாவது ஆ ஒரு பிலீஃப் எடுக்கிறோம், ஒரு ஹீலிங் எடுக்கிறோம். இதெல்லாம் வச்சு காட் இருக்கிறார்ன்னு நம்ம ப்ரூஃப் பண்றோம். ப்ரூஃப் பண்ணப்படுது. ஒரு ஹீலிங், டெலிவரன்ஸ் எத்தனையோ விதமான காரியங்கள நம்ம ப்ரூஃப் பண்றோம். சயின்ஸாலயும் ப்ரூஃப் பண்ண விரும்புறோம் நம்ம. பட் காட் இல்லன்னு அவங்க ப்ரூஃப் பண்றதுக்கு சயின்ஸ தவிர வேற எதையுமே அவங்க எடுக்கிறதில்ல. ரொம்ப அழகான பாயிண்ட் நீங்க சொல்றது. இதுதான் எனக்கு வந்து இந்த கேள்விய கேட்கும்போது எனக்கு தோணுன ஒரு மிக முக்கியமான விஷயம். வேற எத வச்சும் அவங்க காட் இல்லன்னு ப்ரூஃப் பண்ண விரும்பவே இல்ல. ஏன்னா, அத வச்சு அவங்களால முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. இத வச்சு பண்ண முடியும்னு அவங்க நெனைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன செய்றாங்கன்னா, சயின்ஸ ஏத்திஸ்ட் துணையா எடுக்குறாங்க. இந்த மாரி சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த ஏத்திசத்துக்கு துணையா போறாங்க. இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, இந்த மாரி ரீப்ளேஸ்மென்ட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுத்து, காட்ங்கிறதான அந்த இடத்த இவங்க ஃபுல்ஃபில் பண்ண பார்க்குறாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ரொம்ப அழகான பாயிண்ட் நீங்க சொன்னது. ரொம்ப ஒரு நல்லா யோசிச்சு பார்த்தாங்கன்னா, அது ஒரு டெப்த்தான பாயிண்ட்டா தான் நான் அத பார்க்குறேன்.
இதில் இவங்க பண்ண வச்சுட்டு கடைசியில் இவங்க காடை ஒரு சைடு ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இன்னொரு சைடு புது விதமான ஒரு காடை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த அந்த காடுடைய அது வந்து பிதாக்கள் அறியாத தேவன் அப்படின்ட்டு நம்ம தானியலில் படித்தோம். பிதாக்கள் கேள்விப்படாத ஞானத்தை ஒரு கடவுளுக்கு நிகராக உருவகப்படுத்தி ஏதோ ஒன்று இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இதுல இருந்து நமக்கு புரிகிற விஷயம். நான் இதை எப்படி பார்த்தேன்னா, பிதாக்கள் அறியாத தேவன் ஒன்று 2 விஷயமா இதை பார்க்க முடியும். ஒன்று, நான் படிக்கும்போது எனக்கு உணர்ந்தது, இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த யாருக்குமே தெரியாத காடாக இருக்கணும் அது. கரெக்ட். இவங்க they want to introduce or implement the new god. அது வித்தியாசமான ஒரு வித்தியாசமா இது வரைக்கும் யாரும் கேள்வியே பட்டிருக்க கூடாது. நம்ம இப்போ கிரீக் காட்ஸ் இருக்காங்க, அப்புறம் அசிரியன் காட்ஸ் இருக்காங்க. எத்தனையோ காடை நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டோம். இப்போ நெட்டில் போனால் எடுத்து படிக்க முடியும். பட் இது வரைக்கும் இவங்க படிக்காத ஒரு விஷயத்த, பார்க்காத ஒரு விஷயத்த காடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ அதை இவங்க செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதைத்தான் நான் என்ன உங்கள் கூட பேசும்போது இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க வந்துட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்குறாங்க. இந்த ஏஐ இந்த மாதிரி காரியங்களை கொண்டு வர பார்க்குறாங்கன்னு போல. ஸோ இப்போ ஞானத்துக்கு பைபிள் விரோதமா? ஏன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, அந்த கணக்கு பரீட்சைக்கு வரும்போது பையனுக்கு நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா, சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு பரீட்சைக்கு அனுப்பும்போது எல்லா பேரண்ட்ஸும் விதிவிலக்கே இல்லாமல் சொல்லி யாரை ரெஃபர் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா சாலமோன். ஆனால் நிறைய பேர் விடுறது என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் சாலமோன் இந்த ஞானத்தை கேட்டார் அப்படின்ட்டு. ஓகே. இந்த கல்வி ஞானத்தையோ இல்லாட்டி வந்து மேத்தமெட்டிக்கல் நாலேஜோ அவர் கேட்டாருன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாலமோன் அதை கேட்கவே இல்லை. அவர் கேட்டதை நீங்கள் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 3:9 ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அவன் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாள் இழந்ததை புரிஞ்சுக்கிட்டு அவன் கேட்டான். ஆதியாகமத்துல நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வேர்ல்ட்லி ஒரு நன்மை தீமை அறியத்தக்க நாலேஜ் வந்துருச்சு. ஆமா, எனக்கு அது வேணா, நீங்க சொல்லி கொடுங்க எது நன்மை தீமைன்னு அவன் கேட்கறான். அவன் புரிஞ்சுக்கிட்டு கேட்டதுனால தான் காட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி மீதி எல்லா நாலேஜும் அவனுக்கு கொடுத்தாரு. அதோட சேர்த்து இதையும் கொடுத்தாரு. ஓகே, இவங்க சொல்றாங்க இல்லையா, இப்போ இவங்க ஞானம் கடைசி காலத்துல ஞானத்தின் அடிப்படையில தான் ஒரு ஒரு கடவுளையே இவங்க கிரியேட் பண்ணுவாங்க, ஞானத்தை தான் வழிபடுறதுக்கு ஈக்குவலா செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது வந்து சர்ப்பம் சொல்லி கொடுத்த ஞானம். ஓகே, அது என்ன சொன்னுச்சுன்னா, சர்ப்பம் இந்த பழத்தை சாப்பிடும்போது கண்கள் திறக்கப்படும், தேவர்களை போல் இருப்பீங்க, தேவன் உங்களுக்கு தேவையில்லை. அதானே அவன் சொன்னது. நீங்களே தேவர்கள் போல இருப்பீங்க. நீங்களே இருப்பீங்க, அப்போ உங்களுக்கு தேவன் தேவையில்லை. இந்த நாலேஜ் தான் இப்ப இந்த எவல்யூஷனரி பிலீவ் பண்ற இவங்க எல்லாரும் சொல்றது. இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு அந்த வசனத்துல இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, அவன் ஃபர்ஸ்டே கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னாரோ? அவன் ஏவாளை பார்த்து சொல்லுவான். ஆமா, அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த ஞானம் உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னாரோ? அப்படி எடுத்துக்கலாம்ல அதை? எக்ஸாக்டா சொன்னீங்க. இந்த நன்மை தீமை அறியத்தக்க ஞானம் உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னாரோ? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஞானம் வந்து இந்த நன்மை தீமைங்கிற ஞானம் வந்து மரணத்துக்கு ஏதுவானது, அது வேணான்னு அவர் சொன்னார். ஆமா, இவன் சொல்றான், இல்லை நீ அதை சாப்பிடு, உனக்கு மரணம் வராதுன்னு சொல்றான். இப்போ இவங்க இந்த சயின்ஸை வச்சு மரணம் வராதுங்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் அந்த ஞானம் ஒன்று ஒதுக்குனார் இல்லையா, அந்த ஞானத்தை தான் வழிபடணும்னு இவங்க கடைசியா வந்து நிற்கிறாங்க. திருப்பி அவங்க ஆதியாகமத்துக்கே வராங்க. ஆமா, அதனால தான் யூஸ்வலாக நம்ம அப்பப்போ சொல்லுவோம், பைபிளில் இல்லாத ஒரு சம்பவம் இந்த உலகத்துலேயும் இந்த பிரபஞ்சத்துலையும் நடக்க போகிறதே எப்பவுமே கிடையாது. சான்ஸே இல்லை. பைபிளில் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கட்டாயமாக ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. இது ஒரு சைடு. கடைசி காலத்தில் ஞானத்துக்கே எவ்வளோ மரியாதை அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் பல நூற்றாண்டுகளாக அவங்களுக்கு வந்து சக்தியான நாடுகள் இல்லாட்டி வந்து சக்தியான மனிதர்கள், வளமிக்க நாடுகள், வளமிக்க மனிதர்கள், யார் செல்வ செழிப்பாக இருந்தாங்க, இவங்களுக்கு வந்து உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப அட்வான்ஸ்ட், எந்த நாடு தொழில்துறையிலையும் அவங்களோட ஞானம் சார்ந்த விஷயங்கள்லையும் நாலேஜில் இம்பார்ட்டண்ட்டாக. நம்ம ஃபஸ்ட்டு எபிசோடில் எனக்கு ஞாபகம் சரியாக இருக்குமானா நாலேஜ் எக்கனாமிங்கிறத பற்றி பேசினோம். நாலேஜ் எக்கனாமினா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். 31வது எபிசோடில் நம்ம ஆப்பிள்ங்கிற நிறுவனத்தை பற்றி பார்த்தோம். நம்ம எம்கேப்லாம் பற்றி பேசினோம், எம்கேப்லாம் என்னங்கிறதெல்லாம் பற்றி பேசினோம்.
அவங்களுடைய சொத்து மதிப்பு எத பேஸ் பண்ணியிருக்கு? எத பேஸ் பண்ணியிருக்கு? மேபி ஒரு ரெஃபரன்ஸுக்கு அதில 31வது எபிசோட்ல 8வது நிமிஷத்துலேருந்து 15வது நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டு, அத பேக்கிரவுண்டா வச்சு இத கேட்டாங்கன்னா, கொஞ்சம் கிளியரா புரியும். நம்ம அப்ப பேசினபடி ஆப்பிளுடைய எம்கேப் சந்தை மதிப்புங்கிறது க்ளோஸ் டூ $3.7 ட்ரில்லியன். $3.7 லட்சம் கோடி. அதை 85ஆல இன்டூ பண்ணாங்கன்னா, நம்ம ரூவாய்க்கு என்ன மதிப்புங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்ராக்ஸிமேட்லி ஒரு 2.25 கோடி, 3 கோடி அந்த மாரி வரும் அப்ராக்ஸிமேட்லி நம்ம ரூவாய்க்கு. இவங்களுடைய 2023 ரிப்போர்ட் எடுத்து நான் படிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதில அவங்க ஒண்ணு போட்டிருக்காங்க. பிபி அண்ட் ஈன்னு சொல்றாங்க அக்கவுண்டிங்ல. பிபி அண்ட் ஈனா என்னன்னா, பிளான்ட், ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மென்ட். இததான் டான்ஜிபிள் அசெட்ஸ்ன்னு நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம் அக்கவுண்டிங்ல. டான்ஜிபிள் அசெட்னா என்னன்னா, கண்ணுக்கு தெரியிற மாரி இருக்க அசெட்ஸ். பிளான்ட்னா அவங்களோட கம்பெனி. அந்த அந்த ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா? அவங்க அசையா சொத்துக்கள் அப்படின்ற மாரி ஒரு அசையா சொத்துக்கள். கரெக்ட். ஓகே. அசையா சொத்துக்கள், வாகனங்கள், அவங்களோட டேட்டா சென்டரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்கல்ல அது. விசிபிள் அசெட்ஸ். விசிபிள் அசெட்ஸ். ஓகே. இது சிம்பிளா எல்லாருக்கும் புரியணும்னா, தொட்டு பார்க்குற மாரி இருக்க அசெட்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா, ஓகே. வெறும் இந்த 3.7 ட்ரில்லியன் சொன்னேன் இல்லையா? அதில வெறும் 10% தான் இது. ஓகே. வெறும் 10% தான். மீதி 90% எதுக்கு வேல்யூ இருக்கு? ஸோ அவங்ககிட்ட நம்ம பார்க்கக்கூடிய, யூஸ் பண்ணக்கூடிய அசெட்ஸ் எல்லாம் பார்த்தா 10% இருக்கு இந்த சொத்து மதிப்புல. ஆமா. அந்த எம்கேப்ல இந்த பிபிஇ பிளான்ட், ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மென்ட் கண்ணுக்கு தெரியிற டான்ஜிபிள் அசெட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, வெறும் 10% தான். மீதி 90% அப்ப எதுதான் வேல்யூ? ஓகே. அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 2. ஒண்ணு வந்து அந்த பிராண்ட் வேல்யூ. பிராண்ட் வேல்யூனா என்னன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆப்பிள் யூசர்ஸ் வந்து 3/4 பேருக்கு மேல ஆப்பிளோட ரிங்டோனே மாத்த மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? டிஃபால்ட் ரிங்டோன்னு ஒண்ணு இருக்கும் ஆப்பிள். ஆமா. அத மாத்தவே மாட்டாங்க. ஏன் நாங்க ஆப்பிள் வச்சிருக்கோன்றது அந்த ரிங்டோன வச்சே கண்டுபிடிக்கணும். தெரியறதுக்கு தானே வாங்குனது. ஓகே. இன்னும் நடுவுல ஒரு கொடுமையெல்லாம் நடந்துச்சு. எந்த மொபைல்லயும் வந்து பின்னாடி ஓட்ட போட்டு பார்த்திருக்கீங்களா கவர்ல? ஓ! அது நம்ம பாதுகாப்பு தானே வச்சிருக்கிறோம். பாதுகாப்பு தான் வச்சிருக்கோம். நடுவுல இந்த 6 to 10, 8 மாடல்ஸ்லலாம் பின்னாடி அந்த ரவுண்ட் மட்டும் ஒரு போட்டு ஓட்டையா விட்டுருப்பாங்க. ஏன்னா வெளியேருந்து போய் எடுத்து பேசும்போது கூட ஆப்பிள்ல பேசுறோம்னு தெரியணும். தெரியணும்ல. பிராண்ட். ஆப்பிள்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா? அதோட வேல்யூ ஒண்ணு. இன்னொன்னு வேல்யூ அவங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இத தான் ஐபின்னு சொல்றாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா அறிவுசார் சொத்து. அறிவுசார் சொத்துன்னா அவங்களுடைய ஃபார்முலாஸ், டேட்டாஸா? அவங்களுடைய டேட்டான்னு சொல்றத விட கோடு. சாஃப்ட்வேர்ங்கிறது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ஆப்பிளோடைய மதர் போர்டு இது பார்த்தீங்கன்னா, அந்த கோடெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அவங்க? அவங்களோட ஓஎஸ், ஆப்பு. கொஞ்சம் ஈஸியா புரியறதுக்கு நான் சொல்லட்டுமா? இந்த கேஎஃப்சியை பத்தி சொல்லும்போது, அந்த கேஎஃப்சியோடைய சமைக்கிற ஃபார்முலா வந்து இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாதும்பாங்க. ஆமா. அதே மாரி கொக்கோ கோலாவுடையதான அந்த காம்பினேஷன் ஃபார்முலா தெரியாது. அது ஏதோ ஒரு இடத்துல சீக்ரெட்டா வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஏன்னா அதான் அவங்க அசெட்டு. அந்த மாதிரி தானே இதுவும். அழகா சொன்னீங்க. அதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது. அதே மாரி இந்த கோடு, சாஃப்ட்வேரு இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. சாஃப்ட்வேர் இஸ் ஆல்சோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஓகே. அறிவுசார் சொத்து. அப்ப அந்த மிச்சம் 88% 90% வந்து அறிவுசார் சொத்து. அறிவுசார் சொத்து தான். ஓகே. இப்ப புரியுதா நம்மளுக்கு? ஏன் வந்து 21ஆம் நூற்றாண்டுல அறிவாற்றலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு, இவ்வளோ மரியாதை, இவ்வளோ மேன்மை இருக்குன்னு. இப்போ சொத்துங்கிறது வந்து இந்த நாலேட்ஜ பேஸ் பண்ணி இருக்கிறது தான் மெயினா இருக்கு. நாலேட்ஜ் தான் சொத்து. நாலேட்ஜ் தான் சொத்து. ஆமா. எனக்கு இந்த எவல்யூஷன் ஆஃப் சொத்த பார்க்கும்போது, எவல்யூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நான் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது யோபு காலத்துல, ஆபிரகாம் காலத்துல ஆடு, மாடுகள் தான் வச்சிருக்கிற மந்தை தான் சொத்தா பார்க்கப்பட்டுச்சு. ஆமா. ஒரு கழுதை வந்து இருந்தா பெரிய ஆளா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வர காலத்துல வந்து அ வீடு, வாசல், அரண்மனை, லேண்டு எவ்வளோ வச்சிருக்காரு, அவர் எவ்வளோ வச்சிருக்காரு, அதுதான் ப்ராப்பர்ட்டியா பார்க்கப்பட்டுச்சு. ஒரு காலகட்டத்தில் நாம படிக்கிற படிப்பு சொத்தா பார்க்கப்பட்டுச்சு. என்ன டிகிரி வச்சிருக்காரு, அத பேஸ் பண்ணி தான் அவருக்கு கல்யாணம், அத பேஸ் பண்ணி தான் வரதட்சணை, அத பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். பையன படிக்க வச்சிருக்கோம்ல கிராஜுவேட்டா அப்படிம்பாங்க. இப்போ நாலேட்ஜ் தான் சொத்தா பார்க்கப்படுகிறது. ஆமா. நீங்க யோசிச்சு பாருங்களேன். $3.7 ட்ரில்லியன் 10% டான்ஜிபிள் அசெட். மீதி 90% அந்த பிராண்டுக்கு இருக்க வேல்யூவும், பிராண்டுக்கு இருக்கிற வேல்யூவும் இன் எ சென்ஸ் நாலேட்ஜ் சம்மந்தப்பட்டது தானே. பெர்செப்ஷன் தானே. அதுக்கப்புறம் அதில இருக்க சாஃப்ட்வேரும், கோடும் தான்.
அதுக்கு ஏதாவது கண்ணுல தெரியுமான்னு கேட்டா எதுவுமே தெரியாது. ஒன்லி நாலேட்ஜ். இது போதாத குறைக்கு இப்ப நீங்க பாருங்க. ஏஐன்னு சொல்றோம் இல்லையா? ஏஐங்கிறதுக்கு ஏதாவது டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நாலேட்ஜ் சம்மந்தப்பட்ட விஷயம். அது போதாத குறைக்கு நீங்க இந்த பிட்காயின்னு சொல்றாங்கல்ல. அது எனக்கு இன்ன வரைக்கும் அது புரியவே இல்ல பிரதர். அது இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்றாங்க இல்லையா? அதுவும் நாலேட்ஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். இதெல்லாம் பார்த்தோம்னா, இன்னைக்கு சொத்துண்டு ஆர் அறிவு சார்ந்த விஷயமும், அறிவாற்றலும் தான் பணமா இருக்கு. அதனால தான் இந்த 21ஆம் நூற்றாண்டுல எல்லாமே வந்து ஞானம், ஞானம், ஞானம்னு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப டிஜிட்டல் மணிங்கிறது ஒரு வகையில நாலேட்ஜ் மணி தானே. ஆமா. நம்ம காச கையில நீ பார்க்க போறாத காலம் வந்துருச்சு. கொஞ்சம் தான் பார்க்குறோம். ஒரு பீரியட்ல வந்துட்டு நமக்கு ஒரு பீரியட்ல வந்துட்டு இந்த எல்லாமே வந்து நாலேட்ஜ் தான் நமக்கு சொத்தாக இருக்க போகுது. ஆமா. அதனால தான் இவங்க வந்து பணம்னு சொன்னா எல்லாரும் வாய திறப்பாங்கன்னு சொல்லுவோம். ஒரு பழமொழி தான் இருக்கு. நான் சொல்ல விரும்பல. அதனால தான் இவங்க அதையும் வொர்ஷிப் பண்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதான் திமோத்திக்கு சொல்லும்போது, பவுல் கடைசி காலத்தில் இருக்கிற குடிய காலம் அப்படிங்கிறதுல வந்து 2வது இடத்துல பணப்பிரியத்த வச்சிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு இவங்க நாலேட்ஜையே இந்த நாலேட்ஜுக்கு பின்னாடி ஜனங்க வரணும்னா ஒரு ஆசை காட்டணும் அவங்கள. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள வொர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஈர்ப்பு சக்தி இருக்கணும்ல. புரியுது. அப்பதானே வொர்ஷிப் பண்ணுவோம் நம்ம. அப்போ இந்த நாலேட்ஜ அவங்க வொர்ஷிப் பண்ணணும்னா, ஜனங்கள எத சொன்னா வொர்ஷிப் பண்ணுவாங்க? பணம். பணம். அவ்வளோதான் அந்த எக்கானமிய கொண்டாந்து நிறுத்திட்டாங்க அப்படி. அதனால தான் இந்த அறிவு சார்ந்தவர்கள் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு வில்லிங்கா இன்னைக்கு இருக்காங்க. லாஜிக்கே இல்லாத ஒரு கதைய சொன்னாலும் நம்புறதுக்கு வில்லிங்கா இருக்காங்க. பிள்ளைகளையும் நம்ம அப்படித்தானே இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். படிக்காட்டி நடுத்தெருவுல நிப்ப. இப்ப டிகிரியிலுமே நீங்க வந்து எந்த டிகிரி படிச்சா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும், வேலை கிடைக்குன்ற மாரி தான் நம்ம யோசிக்கிறோம். அப்ப நம்மளோட மோட்டிவ் வந்து எக்கானமி பேஸ் பண்ணி தானே இருக்கு. நாலேட்ஜ் அண்ட் எக்கானமி. நாலேட்ஜ் அண்ட் எக்கானமி. இது 2 தானே இருக்குது. ஆமா. ஸோ இப்போ காட்ஸ் வில்லையும் காட்ஸ் வில் இது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டா இத கொண்டாட தொடங்கிட்டாங்க அவங்க. கொண்டாட தொடங்கிட்டாங்க. அது வந்து அதுக்கு மும்முரமா இவங்க வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்ப கடைசி காலத்தில் அம் வேதம் சொல்லக்கூடியதான அறிவு பெருகி போகும். அறிவு தான் பணமா ஆகி போயிருங்கிற அளவுக்கு கரெக்ட்டா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதுவும் ஆண்டவர் என்ன அழகா சொல்லுவாருன்னா, அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அறிவு பெருகி போகும் அப்படிம்பாரு. அந்த வார்த்தை அப்படியே 100% இப்ப நிறைவேற தொடங்கிருச்சு. டானியல் 12:4ல சொன்னபடி. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா? வி ஆர் லிவிங் இன் அ குளோபல் வில்லேஜ். உலகத்துல எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நாள்ல போற மாரி இன்னைக்கு முடியுதே. ஆமா. 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க ஒரு போல்லேருந்து இன்னொரு போலுக்கு போயிரலாம். ஸோ இப்ப இவங்களுக்கு கன்க்ளூஷன் நம்ம என்ன பிரதர் சொல்ல வரோம் இவங்களுக்கு? ஸோ யூசுவலா நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது பிப்ளிக்கலா முடிக்கிறது அதான் கரெக்ட்டும் கூட. அதான் நம்ம எப்பவும் செய்றோம் அத. ஆமா. இதெல்லாம் எங்க போய் நிக்கும்னு வசனம் சொல்லியிருக்கு. ஆச்சரியமா இருக்கும் அது. ரெவல்யூஷன்ல வெளிப்படுத்தல் 18, 17ல இருக்கு பாருங்களேன். அதுல ஒரே ஒரு இத மட்டும் நான் வாசிக்கிறேன். நான் இங்கிலீஷ்லயே வாசிக்கிறேன். அதுக்கடுத்து தமிழ்ல வாசிக்கிறேன். இன் 1 hour such great wealth has been brought to ruin. தமிழ்ல பாருங்களேன். ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1:19ல அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறதே. இப்ப ஏதோ ஒண்ணு ஃபியூச்சர்ல நடக்கும். அது என்னன்னு நமக்கு தெரியல. சர்ருன்னு அங்க இருக்கிறது எல்லாம் ஒரே நிமிஷத்துல எல்லாம் ஒரு 1 ஹவர்ங்கிறத அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு எனக்கு தெரியல. ஒரு ஷார்ட் டைம்ல இதெல்லாம் போயிரும் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு பிரதர் எந்த ஒரு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு இரா அப்படின்னு சொல்லுவாங்க. எரா அப்படின்னா ஒரு காலகட்டம் அப்படின்னு இருக்கும். ஒரு காலகட்டம் வந்து பிலாசபி நீங்க சொன்னது. அந்த பிலாசபி இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. அதாவது பிலாசபி இருக்கு. பட் பிலாசபிக்குன்னு ஒரு மரியாதை இல்ல. மரியாதை இப்ப இல்ல. அதுக்குன்னு ஜனங்க வெறியா அலைஞ்ச காலம் ஒண்ணு இருந்துச்சுல்ல. அது இப்ப இல்ல. ஒரு பீரியடுக்கு அப்புறம் உடல் உழைப்பு பிசிக்கல். அப்போ அந்த தொழில் புரட்சி எல்லாம் வந்த காலம் மிஷின்ஸ் எல்லாம் வந்து ஜனங்க ரொம்ப பயங்கரமா உழைக்கணும். அந்த உழைப்புக்கு உலகமே வந்து இந்த ஃபேக்டரி ஆயிடுச்சு. அப்படி இருந்துச்சு. இப்ப அது போயிட்டு உலகமே நாலேட்ஜ் கிட்ட வந்துருச்சு. இது எல்லாமே ஒரு இடத்துல முடிவுக்கு வந்துச்சு. எல்லாமே ஒரு இடத்துல முடிவு வந்து அது இனி இப்ப தேவையில்ல. அது அவ்வளோதான் அவுட்டேட்டட் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்துச்சு. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு காலத்துல கம்பி உள்ள தந்தி முறை, அப்புறம் அந்த ஃபோனு, அந்த ஃபோன் போச்சு. இப்ப செல்ஃபோனுமே இப்ப தேவையில்லைங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. செல்ஃபோனே இல்லாம
பயோசிப் ஒண்ணு நமக்குள்ளேயே வச்சு, நம்மளே ஃபோன் பேசுற அளவுக்கு ஹியூமன் ஃபோனிங்லாம் வர காலம் வந்துருச்சு. இப்ப சமீபத்தில பிபிசில கூட அத பத்திலாம் போட்டாங்க. ஸோ எல்லாவுமே ஒரு எரா ஒரு காலகட்டத்தில முடியும். அதே மாரி இந்த நாலேட்ஜும் முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு காலத்துல முடியும். நம்ம நாலேட்ஜ நம்ம படிக்க வேணாம்னு நம்ம சொல்லல. அத யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண வேணான்னும் நம்ம சொல்லல. அத யூஸ் பண்ண தான் செய்யணுமே ஒழிய, அதுக்கு அடிமை ஆகக்கூடாதுங்கிறது ஹம்பிள் ஒப்பீனியன். இன்னொன்னும் அத சொல்றதையுமே எதுவுமே சரியா, தவறாங்கிறத ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்க வேண்டியதும் ஏன்னா பைபிளே சொல்லுது. ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தெசலோனிக்கர்களுக்கு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது சயின்ஸ் சொல்லிடுச்சுன்னா எல்லாமே கரெக்ட்ன்னு அர்த்தம் இல்ல. சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டாருன்னா கரெக்ட்ன்னு அர்த்தம் இல்ல. இப்ப நம்ம சொல்றதையுமே இவங்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தானே எடுக்கணும். நம்ம அதனால தான் இவ்வளோ ப்ரூஃபையும் குடுக்குறோம், எல்லாம் செய்றோம். ஸோ சயின்ஸோ, சயின்டிஸ்ட்டோ யார் என்ன சொன்னாலும் சரி, ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஞானம் தேவை. தேவனை மிஞ்சின ஞானம் தேவையில்லை. அது கேடுள்ள ஞானம். சர்ப்பம் சொல்லிக் கொடுத்த ஞானம். சர்வம் சொல்லிக் கொடுத்த ஞானம். ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெரி சிம்பிள் அண்ட் ரொம்ப தேவையான ஒரு டாபிக் இன்னைக்கு நம்ம பேசப்பட்டது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை நாங்க சந்திக்கிறோம். நான் ஆரம்பிக்கும்போதே சொன்னபடி, உங்களுடையதான கேள்விகள கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. வாட்ஸ்அப் நம்பர்ல போடுங்க. அப்புறம் சகோதரனுடையதான இன்னும் வீடியோஸ் எல்லாம் வைஸோ பைபிள் அப்படிங்கிறதான சேனல்ல போய் நீங்க பாருங்க. சகோதரனுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ.